ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நண்பர்களே, இப்போ இந்த பூஜை முறையை நான் காட்டுறேன். என்னென்ன செய்கிறேன், எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டம் போட்டுட்டேன். இது வட்டம் சந்தனத்தில் போட்டு சந்தனம் வாங்கினோம் வந்த இதுக்காக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்னென்ன செய்கிறேன்றதை இதை நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இது எதுக்காகன்னு முன்கூட்டியே சொல்லிடுறேன். திருமணமாகி 2 பேர் பிரிஞ்சிட்டு இருப்பாங்க, கணவன் மனைவி, சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒன்று சேர்த்துறதுக்கு தான் இந்த சக்கரம். மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரம், இது சக்தி வாய்ந்தது. நான் என்னென்ன செய்கிறேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இதை பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி இது சந்தனம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொட்டு வைங்க. இந்த அகலுக்கு இதை பொட்டு வைக்கும்போது மந்திரம் சொன்னாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இதுக்கு சந்தனம் வச்சுட்டு சென்டரில் தான் வைக்கணும். இதை முன்னாடி கிண்ணறியெல்லாம் வைக்கிறது வேண்டாம், சரிங்களா? இந்த மாதிரி சந்தனத்தை வச்சுருங்க. அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குங்குமம் தடவி கொஞ்சம் வச்சுருங்க. சும்மா ஒரு இது நம்மளுக்கு இது வச்சிடணும், வச்சிடுறீங்க, சரிங்களா? இது போதுமான விஷயம். நான் இதெல்லாம் வச்சுருக்கிறேன்னா இதை வைக்கிறதுக்கோசரம் நான் வச்சுட்ருக்கேன். எடுத்து வச்சிடுறேன். இது போதுமான விஷயம். இதுக்கு உள்ளே வச்சாச்சு. இதுக்கு இது மாதிரி பஞ்சு திரி வாங்கிக்கிங்க. பஞ்சு திரி வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எண்ணெயை ஊற்றிட்டு தான் நம்ம திரி போடணும், சரியா? எண்ணெய் இப்படி ஊற்றிடணும். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, திரியை வச்சுட்டு விளக்கு போடுவாங்க. திரியை ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க, அதுக்கு அந்தாண்ட எண்ணெயை ஊற்றிடுவாங்க அது மேலே. அது மாதிரி ஊற்றக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்குக்கும் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். ஊற்றிட்டு நீங்கள் அப்புறமா திரிய வைக்கணும். இது பண்ணிட்டீங்களா? இது ரெடி. இது இப்படி வச்சிடுறீங்க. இந்த பொட்டு நான் 5 இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள், சந்தனம். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பொட்டு கீழே பூமிக்கு வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொட்டு சினிக்கு கொஞ்சமாக வச்சுருங்க. இந்த 5 விளக்கு நல்லா. இது எப்படி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, டிவைட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ 5 தீபம் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ இந்த திரி பஞ்சு திரியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒயிட்டாக இருக்கணும். நீங்கள் தாமரை திரி கூட வெள்ளையாக தான் வரும், அதில் கூட நீங்கள் போடலாம். அப்படி நீங்கள் தாமரை திரி போடாதவங்க இதை போட்டுக்கோங்க. ஆனால் இது தீபம் பார்த்திங்கன்னா நெய் தீபமாக தான் இருக்கணும். நெய் வாங்கிக்கோங்க. நான் நெய் இல்லை, கிடைக்கல, சரியா? சரி, வீடியோ போடுறதுக்கு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நெய் தீபமாக இருக்கணும். நெய் ஊற்றி தான் நீங்கள் பண்ணணும். நான் வீடியோக்கோசரம் இந்த எண்ணெயை ஊற்றிருக்கேன், சரிங்களா? பாருங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் விநாயகரை நினச்சிக்கோங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு 5 பக்கம் வச்சுருங்க. இப்படி எப்படி வைக்கிறீங்கன்னா, உள்ளே திருப்பி உள்ளே எறிகிற மாதிரி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதை பற்ற வச்சுருங்க. உங்கள் மனசார உங்களுடைய குலதெய்வம் ஃபஸ்ட்டு முக்கியமானது, விநாயகர், அப்புறம் உங்கள் குலதெய்வம், சரிங்களா? இப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஏற்றுறீங்க. இவ்வளோ நேரம் பிடிக்குது இது பற்ற வைக்கிறதுக்கு. 5 விளக்கும் 5 விளக்கும் பற்ற வச்சுருங்க. நல்லா சுற்றி இந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி இருக்கணும். இது 5 விளக்கம் பற்ற வச்சிடுறீங்க. இதுக்கு உள்ளார என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிஞ்சு போனவங்க அவங்க பேர் இதில் எழுதணும். இந்த வட்டத்துக்குள்ள கீழே பிரிஞ்சு போனவங்க அவங்க பேர் 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கணும். என்னை தேடி வரணும். யார் இருக்கிறாங்களோ அவங்க பிரிஞ்சு போனவங்க பேரையும் இங்கே இருக்கிறவங்க பேரையுமே சேர்த்து எழுதணும். எது? இந்த வட்டத்துக்குள்ளே எழுதணும். உள்ளார 2 பேரும் சீக்கிரம் ஒன்றா சேரணும். 2 பேரும் எந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு சண்டை போட்டு இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. இந்த பூஜை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் ஏற்றிக்கிறீங்க. வச்சுட்ட பிறகு இதுக்குள்ளே ஒரு சின்னதாக இதுக்குள்ளே உட்கார்ற மாதிரி இப்போ ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு வட்டம் இருக்கா, இது 1 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு உள்ளர வெள்ளை அட்டை, ஒரு அட்டையாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும்.
அதுக்குள்ளே இது சென்டரில் வச்சுருங்க. சென்டரில் வச்சுட்டு அதுக்கும் வட்டம் போடணும். வட்டம் போட்டு அந்த சென்டர்லேயே அந்த அட்டையிலே வந்து வட்டம் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு போட்டோ 2 பேரும் திருமணம் ஆயிருக்கு இல்லையா, அப்போ 2 பேரும் ஜோடியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா, அந்த போட்டோவை அந்த அட்டையில் வந்து ஒட்டணும். அந்த இது மேலே இதுக்குள்ளே சக்கரை போட்டு வச்சுட்டீங்க, அதுக்கு மேலே ஒரு அட்டையை வைக்கிறீங்க. அந்த அட்டைக்கும் வந்து இந்த மாதிரி ரவுண்டு போடணும். ரவுண்டு போட்டு ஒரு போட்டோ, இப்போ 3 இன்ச்சு 4 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு போட்டோ வருது, 6 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு போட்டோ வருது இல்லையா, அந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கோங்க. ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு வட்டம் போட்டுட்டு தான் நீங்கள் அதில் ஒட்டுறீங்க. ஒட்டிட்டு அதில் வந்து யார் யாரோட சேரணுமோ அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக வாழணும், ஒன்றா சேரணும் அப்படின்றத குறிப்பிடுங்க. இன்னொரு விஷயம், ஒரு போட்டோ ராமர் பட்டாபிஷேகம் போட்டோன்னு ஒன்று கேளுங்க. அது சின்னதாக ஒரு 3/4 அடியோ 1 அடியோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த போட்டோ முக்கியமாக வேணும். என்கிட்ட அந்த போட்டோ கிடையாது. நீங்கள் அந்த போட்டோவை வந்து இங்கே முன்னாடி வச்சுருங்க. முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இது எழுதணும். அது முக்கியமாக அந்த போட்டோ வேணும். போட்டோ இல்லாமலாம் பண்ணக்கூடாது. ராமர் பட்டாபிஷேகம் ஒரு போட்டோ கொடுக்குன்னு அதை வாங்கிக்கணும். இது பெரிய ஒரு செலவெல்லாம் கிடையாது. இது சக்தி வாய்ந்தது. இதை என்ன பண்ணுறீங்க, இப்போ செஞ்சுட்டீங்க, உள்ளேயும் போட்டோ போட்டு ஒட்டிட்டீங்க. அதில் வந்து குறிப்பிடுங்க, இது மாதிரி இருவரும் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேரணும், நாங்கள் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை குறிப்பிடுறீங்க. மந்திரத்தை சொல்கிறீங்க, மனசில் வேண்டிக்கிங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து 4 பேர் இருப்பாங்க. 4 பேரில் யாருன்னா ஒருத்தர் செய்யலாம். பிரிஞ்சு போனவங்க தான் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. அந்த கணவன் தான் செய்யணுமா மனைவி தான் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இது செய்யும் போது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் சாயங்கால வேலையில் செய்யலாம், இல்லை இரவு பகலில் 3 to 6 மணிக்கு உள்ளார இந்த பூஜை செய்யணும். நீங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இதை செஞ்சுக்கோங்க. சரியா? இதை ஒட்டிடுறீங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற மந்திரத்தை வந்து இப்போ ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறீங்களா, இது ஒரு முறை மட்டும் இந்த அளவுக்கு சொல்லணும். மந்திரம் ஓம் வசி வசி ஓம், ஓம் வசி வசி ஓம், ஓம் வசி வசி ஓம். இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு பூஜை செய்யும் போது 1008 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஏன்னா நம்ம காசு பணம் அதெல்லாம் என்னமே கிடையாது. நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த பூஜை செய்யறதுக்கு இதுதான் தருணம். அவங்கள 2 பேரும் எப்படியோ கேஸு போட்டுக்கிறாங்க, கேஸு நடந்துனுக்குது பிரிக்கிறதுக்கு, அவங்க டைவர்ஸ் எல்லாம் நடந்துருக்குதா, அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த பூஜை செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க 2 பேரும் ஒன்றா செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறவங்க செய்யுங்க. இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை தான். இப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பட்டு துணி, இதுக்கு வெள்ளை துணி வாங்கிட்டு வந்துடணும். வெள்ளை பட்டு அப்படின்னு கேளுங்க. இந்த வெள்ளை பட்டு துணி பாருங்கள், நான் இதுக்கோசரமே இது ஏற்கனவே எங்ககிட்ட இருந்தது தான். அதனால் இந்த வெள்ளை பட்டு துணியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பை மாதிரி, நான் பேக்கு கையில் பிடிச்சி போகிறோம் இல்லையா, அந்த கைப்பிடி வேண்டாம், நம்ம பாக்ஸு மாதிரி வந்து பை உள்ளே வைக்கிற மாதிரி அந்த பையை இதில் கட் பண்ணி நீங்கள் கையிலேயே தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் இந்த 3 பக்கம் தைக்கிறதா வரும், ஒரு பக்கம் தைக்க வேண்டாம், தைக்கிறதா வராது. மடித்தா பை மாதிரி நீங்கள் கையிலே தைச்சிக்கலாம். வீட்டில் நீங்கள் போய்ட்டு கடையில் இப்போ வீட்டில் தைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்து கூட நீங்கள் கட் பண்ணி தைச்சி கொடுத்துருங்க. அப்படின்னா சின்ன பையன் இந்த அட்டை வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அட்டை உள்ளே உட்கார்ற மாதிரி இது 2க்கு 2 வாங்கின்னு வந்துட்டிங்கன்னா எவ்வளோ அளவு இருக்குதோ அதை வந்து அவங்க நீங்கள் தைச்சி கொடுக்க சொன்னால் தைச்சி கொடுத்துருவாங்க. இதில் தான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த துணி தைக்கிற பையில் போட்டுட்டு தைச்சிடுறீங்க. தைச்சிட்டு மறுபடியும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துக்கினாலும் சரி, இல்லை சாயங்கால வேலையில் தூக்கத்துக்கு முந்தி தூங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் இதை கையில் வச்சுக்கிட்டு தைச்சிட்டிங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, தைச்சிட்டிங்க. இதுக்குள்ளே கீது கையில் வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு இருந்தாலும் சரி, பூஜை ரூமில் இருந்தாலும் சரி, இது ஒரு முறை செய்தால் போதும். மறுபடியும் நீங்கள் இதை கையில் வச்சுக்கிட்டு மட்டும் ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு பூஜைக்கு முன்னாடி உட்காந்துக்குன்னு இருவரும் சேரணும் இல்லையா, கையில் வச்சுக்கின்னு உங்கள் வேண்டுதல் ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம். இது வந்து நாளுக்கு 108 முறை சொன்னால் போதும். மன்னிக்கணும், அது ஓம் வசி வசி ஓம் அப்படின்னு சொல்கிறது ஓம் சிவ சிவ ஓம் சொல்லிட்டுக்கிறேன். நீங்கள் அந்த வசி வசி ஓம்ன்றதை வந்துட்டு எழுதிக்கோங்க.
ஓம் வசி வசி ஓம், ஓம் வசி வசி ஓம், ஓம் வசி வசி ஓம். இந்த மந்திரத்தை எழுதிக்கிங்க. ஏன்னா அது ஒரு முறை வந்து அந்த இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு அட்டையில் எழுதி வச்சுக்கோங்க. அது சிவசிவ ஓம்னு வந்துட்டு இருக்குது. வசி வசி ஓம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் எழுதிக்கணும். இதை போட்டுட்டு என்ன பண்ணுங்க, டெய்லியுமே வந்துட்டு 108 முறை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லிடலாம். இது நீங்கள் எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் இதை 30 நாள் நீங்கள் பண்ணுறதா இருக்கும். இது காசு கொடுத்தோ மற்றதோ அதெல்லாம் என்னமே கிடையாது. யாரோட ஒன்னோட சேர்த்தனமோ அது நம்ம கையிலே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிற மந்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு முடிஞ்ச பிறகு இந்த 108 சொல்லி முடிஞ்ச பிறகு, பிரபஞ்ச சக்தியே உமக்கு நன்றி நன்றி, இருவரும் ஒன்றா சேரணும், உமக்கு நன்றி அப்படின்னு லாஸ்ட்டில் முடிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக 30 நாளில் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. கண்டிப்பாக நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் இதுக்கு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் வேணாலும் பிரிஞ்சு போயிருந்தாலும் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட அவங்கள சேர்க்கறதுக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ காதலியெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்தா ஒன்றா வருவாங்களா? கண்டிப்பாக நடக்காது. சரியா? மற்றவங்களை நம்ம ஒன்றா சேர்த்திக்கணும், அவங்க கூட நம்ம வாழணும், அதெல்லாம் கண்டிப்பாக 100% எல்லளவும் நடக்காது. கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டு இருந்தால் அவங்கள இருவர் போட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். தாராளமாக நடக்கும். 30 நாட்குள்ள எங்கே இருந்தாலும் ஒன்றா சேருவாங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணாதான் நாங்களும் வந்து உங்களுக்காக தேடி ஒவ்வொரு வீடியோவும் இருக்கிற உண்மையை தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நாங்கள் கோவில் கட்ட போகிறோம். கோவில் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் கூட பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை. வணக்கம் நண்பர்களே.